السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் மன்ஹஜு ஸஹீஹ் என்ற கையேடு பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். சத்தியம் எது என்று கண்டுபிடிக்க முடியாமல் பலரும் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நவீன காலத்தில் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவை அதன் அசல் தூய்மையுடன் பின்பற்றுவதற்கும் பல்லின சமூகத்தில் ஒரு முன்மாதிரி முஸ்லிமாக திகழ்வதற்கும் வழிகாட்டும் ஒரு கையேடே இந்த அல் மன்ஹஜு ஸஹீஹ் ஆகும். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் நேரிய விளக்கத்தின்படி பின்பற்றுவது மாத்திரமே முஸ்லிம்களிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கான ஒரே வழி என்பதை நாம் ஆணித்தரமாக நம்புகின்றோம். நமது அல் மன்ஹஜு ஸஹீஹ் வலியுறுத்தும் முக்கிய விழுமியங்கள்: ஆரம்பமாக கொள்கை உறுதி, அடுத்து பண்பான சகவாழ்வு, அடுத்து நடுநிலைமை, தீவிரவாத போக்குகளையும் வழிகேடுகளையும் முழுமையாக தவிர்த்து இஸ்லாம் போதிக்கும் நடுநிலை விழுமியங்களை சமூகத்தில் விதைத்தல், இறுதியாக அழகிய அணுகுமுறை, மாற்று கருத்தாளர்களையும் ஏனைய சமூகத்தினரையும் கண்ணியமான முறையில் அணுகி இஸ்லாமிய ஒழுக்கங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்தல். அஹ்லு சுன்னா கொள்கையின் பின்வரும் 3 தூண்களையும் அடிப்படையாக கொண்டு இக்கையேடு உருவாக்கப்பட்டுள்ளது. முதலாவது இஸ்லாமிய அகீதா. ஈமானின் 6 தூண்களையும் எவ்வித ஐயமுமின்றி ஏற்பதே முழுமையான விசுவாசமாகும். குறிப்பாக ஷிர்கெனும் இணை வைத்தல் குறித்து எச்சரிக்கையாக இருந்து தூய தௌஹீதை நிலைநாட்டுவதே இதன் நோக்கமாகும். 2, ஆதாரபூர்வமான புரிதல். மார்க்கத்தை எமது சுய விருப்பப்படி விளங்காமல் அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள் ஆகிய ஸலஃபு ஸாலிஹீன்களின் புரிதலின் அடிப்படையில் அணுகுவதே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் சிறப்பம்சமாகும். இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட நூதன அனுஷ்டானங்களான பித்அத்துகளை இதன் மூலம்தான் களைய முடியும். 3வது தஸ்கியா. நபி வழியை பின்பற்றி உள்ளத்தை தீய குணங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவதே தஸ்கியாவாகும். இந்த ஆன்மீக பண்பானது ஒரு முஸ்லிமை தீவிரவாத சிந்தனைகளிலிருந்து பாதுகாத்து சமூக பொறுப்புள்ள பண்புள்ள மனிதனாக மாற்றுகிறது. எனவே அனைவரும் இந்த கையேட்டின் மூலமாக பயன்பெற்று நேரான வழியில் வாழ்ந்து மரணிக்க வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.